ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் பானிபூரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். விரும்பி ஒடிசாவில் நல்லா நான் சாப்பிட்ற ஃபுட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று பானிபூரின்னு சொல்லி. ஆக்சுவலாக வேறு எந்த ஃபுட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் பானிபூரி அப்புறமா ஐஸ்கிரீமுன்னா கண்டிப்பாக அந்த கடையான முதல்ல நான் போய் நிற்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் இது. அன்றைக்கி நான் ஃபர்னிச்சர் வீடியோ எடுத்த அப்புறமா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன். ஆக்சுவலாக கரும்பு ஜூஸ் முடிச்ச அப்புறமா பானிபூரி. அதனால் பானிபூரி அதிகமாக சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்லி. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், பானிபூரி கண்டிப்பாக சாப்பிட்ற டைமில் எதுவும் தெரியாது, சாப்பிட்ட அப்புறமா இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு. அங்கே போய் நின்ன உடனே ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் சாப்பிடும்போது அவங்க வீடியோ எடுத்த உடனே அங்கேருந்து அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு போகுது. என்னடா வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு வேளை அந்த பொண்ணு எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, சரி பரவாயில்ல அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு பானிபூரி ஆக்சுவலாக 10 ரூபாய்க்கு ஒடிசாவில் 6 பூரி கொடுப்பாங்க, 2 சுக்கா பூரி கொடுப்பாங்க. நான் சுக்கானா அந்த ஏதோ இந்த பொண்ணு தான் அந்த பக்கத்தில் நிற்கிதுல, இதுதான். ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கேமராவை திரும்பி பார்த்துட்டு போயிருக்கு. ஹஸ்பண்ட் அப்புறமா சொன்னார், அந்த பாப்பா வீடியோ எடுக்கிறனால அவங்கள நினச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏம்மா இப்படியெல்லாம் வீடியோ எடுக்க சொல்கிறேன் சாப்பிட்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரிங்க வேணான்னா வச்சுருங்கன்னா அப்புறமா தான் சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அவர் நான் சாப்பிடும்போது முழுசாக சாப்பிடும்போது திடீர்னு நான் வேணான்னு சொன்ன அப்புறமா நிப்பாட்டியிருப்பார். கொஞ்சம் நேரம் தான் வீடியோ எடுத்தார். அந்த பொண்ணு என்னையே பார்க்குது. ஆக்சுவலாக கேமரா எடுக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி டவுட் வந்துருச்சு. அப்புறமா நான் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிவிட்டு, சரி பரவாயில்லைங்க, பார்த்தா பார்க்கட்டும், அதில் என்ன இருக்குது, பானிபூரி தானே சாப்பிட்றோம், வேறு என்ன அப்படின்னு நினச்சிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு சில்லறை கொடுத்துட்ருந்தாங்க. அவங்க அந்த பக்கமாக பார்த்துட்டு இருந்தாங்கனால நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக நல்ல வெயில், நல்லா சாப்பிட முடியலை. அதோட கரும்பு ஜூஸ் ஒன்று குடித்ததுனால 2 பிளேட் தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா யூஸ்வலாக 3 பூரி 3 செட்டு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி சாப்பிட முடியலை. பானிபூரியை பொறுத்த வரைக்கும் ஒடிசாவில் அந்த டேஸ்ட் ஒரு கடையில் நல்லாயிருக்கும். இந்த கடையில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. அந்த தண்ணியில் கொஞ்சம் காரமாக இருக்குது. ஆக்சுவலாக தண்ணியை நார்மலாக வச்சுருப்பாங்க, ரொம்ப காரம் இல்லாமல் அந்த வாசனை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில கடையில் காரம் அவங்களா பச்சை மிளகாயை போட்டு நசுக்கிட்டு அந்த உருளைக்கிழங்குல மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப காரமாக போட்டிருக்காங்க. அதனால் என்னால் சாப்பிட முடியலை. ஆக்சுவலாக நான் நிறைய காரம் சாப்பிட மாட்டேன். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி நான் வீட்டிலையே கூட காரம் சமைக்க மாட்டேன். பசங்களுக்குமே காரம் இல்லாமல் சமைப்பேன். ஹஸ்பண்ட் நானும் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது சைட் டிஷ் ஏதாவது பண்ணுவோம், அதோட காரம் சேர்த்து சாப்பிட்டுப்பார் ஹஸ்பண்ட். நான் காரம் சாப்பிட மாட்டேன், பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இவங்கக்கிட்ட சாப்பிடும்போது, அதுவும் கரும்பு ஜூஸ் ஜஸ்ட்டு இனிப்பாக குடிச்சிட்டு வந்ததுனால என்னால் சாப்பிடவே முடியலை. 2 பிளேட் சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எங்கே முடியலைன்னு சொல்லி. ஆக்சுவலாக ஒரு பிளேட்டுக்கு 6 பூரி ப்ளஸ்ஸு அந்த 2 காஞ்ச பூரி, அதாவது தண்ணியில் போடாமல் கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுப்பாங்க. இது 10 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்கள் ஏரியாவில் பானிபூரி 10 ரூபாய்க்கு எத்தனை பூரின்னு, அப்புறம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக ஒடிசாவில் பலங்கா நம்ம மார்க்கெட்டு, அதாவது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மார்க்கெட்டில் பானிபூரி சாப்பிட வந்தேன்னா ஒரு வயசான தாத்தா இருப்பார். அவர்கிட்ட பானிபூரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக செய்வார் அந்த தாத்தா. காரமே இருக்காது, ப்ளஸ் அந்த பூரியில் அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அவர்கிட்ட சாப்பிடும்போது வேறு ஏதாவது சாப்பிட்ருந்தா 2 பிளேட்டு இல்லைன்னா 3 பிளேட் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஒரு பிளேட்டுக்கு அவங்களுமே 6 பூரி தான் கொடுப்பாங்க. இங்கேயுமே ஒரு பிளேட்டுக்கு 6 பூரி தான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா அந்த 2 பூரி நமக்கு நார்மலாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த பூரி கொடுப்பாங்க. தண்ணி அவங்க அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி எல்லாமே. யாருக்கு காரம் வேணுமோ அவங்களுக்கு பச்சை மிளகாய் ஒரு சின்ன அந்த நம்ம சாப்பிட்றோம் இல்லையா தொன்னை, அதில் ஒரு பச்சை மிளகாவை நசுக்கிட்டு அதில் அந்த ரசத்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி காரத்தை நிறைய போட்டு வச்சுருக்காங்க, என்னால் முடியலை. ஆனாலும் 2 பிளேட் சாப்பிட்டுட்டேன். தண்ணி அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சென்னையில் கொளத்தூரில் வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் நகர் அந்த சிக்னல்லேருந்து
அதுக்குள்ளே போகிற அந்த டீச்சர்ஸ் காலனி வழியில் போகும்போது வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்வீட் கடை இருக்கும். ஒன்லி ஃபார் கீ யூஸிங்கில் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த கடையில் வந்து பானிபூரி 25 ரூபாய்க்கு 7 பூரியோ என்னமோ கொடுப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பானியும் வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து அங்கேயே ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து செய்வாங்க. அவங்கக்கிட்டேயுமே பானிபூரி நல்லாயிருக்கும். ஆனால் தமிழ்நாடு ஸ்டைலில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த பூரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டேஸ்ட் வந்து வெறும் பட்டாணியும் வெங்காயமும் வச்சு அந்த தண்ணியில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2 இடத்துல இருக்கும். அவங்களுமே வந்து 10 ரூபாய்க்கு ஒரு 5 6 தான் கொடுப்பாங்க. சூக்கா பூரியெல்லாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து 2வது இது இன்றைக்கி எடுத்த வீடியோ. ஹஸ்பண்டும் நானும் காலையில் வந்து வெளியே கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலாக க்ளீனிங் ஒர்க் இருக்குது கடை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை எடுக்கிற வீடியோ. இதே வந்து காலையில் நான் கிளம்பும்போது ஆக்சுவலாக இன்னொரு வீடியோ வந்து எடிட் பண்ணியிருந்தேன். எனக்கு உடம்பு முடியலனால அதை வந்து நான் ஃபுல் பண்ணி அப்லோட் பண்ணலை. இப்போ தான் வந்து இந்த வீடியோவே எடிட் பண்ணுறேன் லைவ் முடித்த அப்புறமா. இப்போ நான் இதை நைட்டில் அப்லோட் பண்ணிடுறேன். எவ்வளோ பேர் நைட்டில் பார்ப்பீங்கன்னு தெரியலை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். ஏன்னா நைட் அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். நான் வந்து அப்படியே வந்து பப்ளிஷ் கொடுத்துடுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லைனால. இது வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த கடைக்கு இன்றைக்கி போகலை. இது வேறு கடைனா அந்த தாத்தாவோட கடையை பார்த்தேன். அங்கே எதுவுமே கூட்டம் இல்லை. இருந்தாலும் நான் அந்த கடைக்கு போகலை. ஏன்னா அன்றைக்கி காரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வேறு சரியான ஜுரம். அதாவது நேற்று வந்து சரியான ஜுரம். நான் ஒரு லைவ் கூட பண்ணலை சண்டே அன்றைக்கி ஃபுல்லாகவே. உடம்பு சரியில்லைனால தூங்கிட்டே இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் கிளம்பும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையமா இருந்தது. அதனால தான் ஹஸ்பண்ட் நான் பசங்க 4 பேருமே கிளம்பியிருந்தோம். ஓரளவுக்கு ஓகே, உடம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து வீடு வந்து அதாவது கடை வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் அங்கே கொஞ்சம் ஜஸ்ட்டு செக் பண்ணோம். அந்த மேப் மாதிரி இது வரைக்கும் எங்கெங்கே போட்டால் என்னென்ன கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆகும்போது தான் வழியில் வந்து ஹஸ்பண்ட் கேட்டார், பானிபூரி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி. நான் இல்லைங்க வேண்டாம் அப்படின்னேன். அதுக்கப்புறமா பரவாயில்ல சாப்பிடு, உடம்பு வேறு சரியில்லைல்ல, சாப்பிட்டா ரசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோல்டுக்கு சாப்பிடு அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலாக சாப்பிட ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரைக்கும் எத்தனை பூரி சாப்பிட்டேன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்து யூஸ்வலாக 10 ரூபாய்க்கு கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. போதுமா 10 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சுன்னு கேட்பாங்க. நாம் இல்லை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து ஒரு பிளேட் கொடுத்தாங்க. நான் வந்து இன்னொரு பிளேட் கொடுங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஆக்சுவலாக கண்டினியூ பண்ணிவிட்டு 2வது பிளேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு போதும்னு சொன்னேன். அவங்களும் சூக்கா பூரி 2 கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிளேட்டுங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். அப்புறம் வந்து சாப்பிடுன்னு சொன்னார். மறுபடியும் வந்து சாப்பிட்டேன். ஆனால் பானிபூரி செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் என்னென்னா காரமே சுத்தமாக இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் வயிற்றில் தான் இடமே பத்தலை. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் அந்த 3வது பிளேட்டை. அவ்வளோ வந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வந்து முடியலை. கொஞ்சம் டயர்டாக வேறு இருக்குது, உடம்பு வேறு முடியலை. மறுபடியும் எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாப்பிட்ட மெடிசன் வந்து சரியாக வேலை செய்யலை போல். நான் மறுபடியும் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு தான் இப்போ வந்து வீட்டுக்கு போகணும். அதனால் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வந்து 2 பூரி செட்டு முடிச்சுது. இப்போ மறுபடியும் இன்னொரு பிளேட்டு. ஹஸ்பண்டும் பையனும் வந்து சாப்பிட சொன்னேன். பெரியவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் வந்து அப்புறமா சாப்பிட்றேன் கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படின்னா அவனுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டும் பசங்களும் சேர்ந்து ஒரே பிளேட் வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணி ஒன்று சாப்பிட்டாங்க. அதுலேயுமே எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட்டு முடித்த அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து பெரியவனை சாப்பிட்றியான்னு கேட்டவுடனே அவன் வந்து சரி நான் சாப்பிட்றேன்னு சொன்னான். நான் சாப்பிட்டு முடித்த அப்புறமா பெரியவன் சாப்பிட்டான். அவனுமே அதிலேருந்து ஒரு பூரியை மம்மா இந்த நீ ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான். அவங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நானும் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக 3 பிளேட் பானிபூரி ப்ளஸ் சூக்கா பூரி 3 பிளேட்லேயுமே 2 சாப்பிட்ருக்கேன். அதை சாப்பிட்டு வந்துட்டு தான் உடம்பு முடியலை. மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த வெயிலில் 12 மணி கரெக்டாக வரும்போது வந்து வீட்டுக்கு வந்த உடனே கையெழுத்து போட சொல்லி அங்கேருந்து குரூப்பில் இருந்து நோட்டு கொடுத்து விடுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. பெரியவனை போய் நோட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி பெரியவன் போய் வாங்கிட்டு வந்தான். சைன் பண்ணி மறுபடியும் கொடுத்து விட்டேன். இன்றைக்கி வந்து லோன் அமௌண்ட் வந்துடும்னு சொன்னாங்க. அதனால் மகளிர் குழுக்கு
சைன் பண்ணி கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடவே முடியலை. சரியான டயர்டு, அப்படியே படுத்துட்டேன். அம்மா என்னால் முடியாதும்மா இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மெடிசன் சாப்பிட்ணும், கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னாரு. அப்போ சரி நான் ஒரு 2 மணி நேரம் போட்டு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லி 2 மணிக்கு மேலே தான் வந்து எந்திரிச்சிட்டு கொஞ்சமாக சாப்பாடும் அம்மா தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. நான் வந்து அப்பளம் மட்டும் பொரித்தேன். அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பாடு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மெடிசன் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு ஈவினிங் எந்திரிக்கும் போது 5:15 ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து எந்திரிச்சேன். அப்போ கூட முடியலை, உடம்பு வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியலை, செட் ஆகிற மாதிரியே இல்லை. மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து மதியம் வாங்கிட்டு வந்த மெடிசனை வந்து மறுபடியும் ஈவினிங் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் வயிற்று மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறமா டீ ப்ளஸ் வந்து கொஞ்சமாக ஒரு பன்னு வந்து நினைக்கிறேன் 10 ரூபா பன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க பசங்க. அதை வந்து நான் வந்து டீயில் தொட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு மெடிசன் சாப்பிட்டேன். நைட்டுக்கு வந்து சாப்பிட்ட அப்புறமா இன்னொன்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிடல. இப்போ வந்து 9:25 ஆகிடுச்சு. உடம்பு சரியில்லைனால தூக்கமே வரல, ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால சரியாக தூங்குறதில்ல. அதோட காலையிலையுமே வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அப்படியே தான் படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் தூங்க முடியலை, உடம்பு வந்து முடியலை அப்படின்றதுனால இப்போ வந்து கடை ஆரம்பிக்கிற ஒர்க் வேறு நிறைய இருக்குது. அதனால சீக்கிரமாக வந்து உடம்பு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நைட்டு மெடிசன் சாப்பிட்டு படுக்கிறேன். ஒரு வேளை உடம்பு ஓகே ஆகிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக 10 மணி லைவில் வரேன். அப்படி செட் ஆகலைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உடம்பு இன்னும் சரியாகலைன்னு சொல்லி. சரியான அப்புறமா கண்டிப்பாக லைவில் வரேன். அதோட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா கடை ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க்காக இருக்குது. கடை ஆரம்பித்த அப்புறமா ரெகுலராக ஒரு டைம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை லைவில் வரலாம். அது எந்த டைம்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே டைம் எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா நான் வரேன், இல்லைனா ஏதாவது ஒரு டைம் வந்து நான் சொல்கிறேன். அந்த டைமில் தினமும் 1 ஹவர் வந்து 1 ஹவரில் ½ அன் ஹவரில் இருந்து 1 ஹவருக்குள்ளே ஒரு லைவ் பண்ணலாம். தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை லைவ் பண்ணலாம் அந்த மாதிரின்னு பார்க்குறேன். ஏன்னா சேனல் இப்போ கூட இன்னும் வந்து அந்தளவுக்கு வியூஸ் வரலை. ஆனால் ஓரளவுக்கு முன்னாடிக்கு இப்போ ஓரளவு பரவாயில்ல தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படல, ஒரு 5000 வியூஸ் ஆச்சும் வந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோஸ்க்கு. ஏன்னா 1000 2000க்குள்ளே தான் வருது. ஓரளவுக்கு வந்துச்சுன்னா எனக்கு மந்த்லி $100 வந்தால் கூட கொஞ்சம் சந்தோஷம்தான். ஒரு 9000 போல் மாதத்துக்கு வந்துச்சுன்னா நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூடியூப் 6 மாதம் இந்த லைவில் வந்த நாட்கள்லேருந்து எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி என்னோடய வேலையிலையும் சேர்த்து ப்ளஸ் வந்து நான் இப்போ கடையும் ஆரம்பிக்க போகிறேன். அந்த வேலையும் சேர்த்து யூடியூப் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இதுக்கப்புறமா லைவில் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.